காயத்ரிமா பிறநாள் ஸ்பெஷல் மீனாட்சி கோயில் போகலாமா? போகலாமே. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போனோம். என்னுடைய பிளானே இன்றைக்கி என்னென்னா, காலையில் ஃபுல்லாக கோயிலுக்கு போயிட்டு சாயங்காலம், அதாவது மத்தியானம் தான் ஏதாவது ஒரு ஹோட்டலில் நல்லா அதாவது ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கேன், அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளானு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத மெதுவாக பார்ப்போம். சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. அழகர் கோயில் போகுமா? போகலாமே. அங்கே ஒரு ஆளுக்கு கொட்டாவி. நம்ம எங்கே வந்திருக்கோம்? நவீன் பூல் சாப்பிட வந்திருக்கோம். மீனாட்சி அம்மன் கோயிலை நல்லா ஃப்ரீயாக வெள்ளனை பண்ணனால ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே நேராக அடுத்து ஹோட்டலில் சின்னதாக டிஃபனை முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டாங்க. நான் காஃபி மட்டும் குடிச்சிட்டு பாப்பாவை கூட்டி விட்டு நேராக வண்டி அழகர் கோயிலுக்கு விட்டாச்சுங்க. நேராக போய் கருப்பையா பார்த்தா கருப்பையாக்கு சரி கூட்டம். அதனால் நேராக மேலே வந்து அங்கே மேலே முருகரை பார்க்க போயிட்டோம். முருகரை வந்து வெளியில் நின்று தான் பார்த்தோம். ஏன்னா வெயில், பாப்பா வேறு அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி கருப்பையாவது முழுசாக நின்று பார்க்கணும்னு சொல்லிட்டு டோக்கன் எடுத்து நல்லா லைனில் லைனில் ஒரு 1/4 மணி நேரம் நின்று கருப்பையாவை கிட்ட நின்று பார்த்துட்டு நாங்களும் வந்தாச்சு. சாமி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. வண்டி இதிலே இல்லை, ஆன்லே இல்லை. வயசான மாதிரி நடந்துக்க. தேர் எடுத்துக்க. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு 1:30 போல். நல்ல நாள் அதுவும் சண்டை போடலாட்டினா எப்படி, அதுவும் எப்பயும் போல் சண்டையெல்லாம் போட்டு நாறிட்டு நான் படுக்க கோச்சிக்கிட்டு கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டேன். அவங்களும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு தூங்கிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் போல் சரி பசி, 2 ரொம்ப பசி. பாப்பாவுக்கு மட்டும் சாதம் வச்சு ஊட்டி விட்டாங்க, கொஞ்சமாக நைஸாக தான். அப்புறம் நாங்களும் நான் ஆசைப்பட்ட ஹோட்டலுக்கு போய் என்ன வேணுமோ சாப்பிடுன்னு சொல்லிட்டு நாங்களும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வீட்டில் என்னை விட்டு ஹஸ்பண்ட் போய் சர்ப்ரைஸாக கேக்கெலாம் வாங்கிட்டு வந்து கேக்கெலாம் கட் பண்ணி டைரி மில்கில் கேக்கை காட்டி எனக்கு அந்த டைரி மில்க் தான் பிடிக்குன்றதுனால தெரிஞ்சு அந்த டைரி மில்கே வாங்கிட்டு வந்து கொடுத்து பாப்பா, நான், அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக கேக் கட் பண்ணி அந்த டேவே ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பர்த்டே எனக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு பர்த்டே. அது என்னன்னு தெரியல. கேக்கு நார்மலாக ஒரு டே எப்படி எல்லாருக்கும் இருக்குமோ அதை விட இந்த டே வந்து ஸ்பெஷல் தான். ஆனால் அதே மாதிரி தான் எனக்கு நான் ஆசைப்பட்ட எல்லாமே இன்றைக்கி நடந்துச்சு. என்னென்னா 2 கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு மத்தியானம் சண்டை வராமல் இருந்திருந்தால் சாப்பிட போயிருந்திருப்போம். ஏதோ ஒரு நேரம் 10 மணிக்கு நல்ல சண்டையெல்லாம் போட்டுட்டு ஒருவேளை சாப்பிட போயிருந்தேன்னா அன்றைக்கி நான் கிளாஸுக்கும் போயிருக்க மாட்டேன். அதனால் சண்டையை போட்டு எப்பயும் போல் கிளாஸுக்கும் போயிட்டு வந்துட்டு நாங்களும் சாப்பிட போயிட்டு அந்த டே இப்படி தாங்க போச்சு எங்களுக்கு.